Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான செட்டிநாடு ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு. ஃபர்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழியை வந்து நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க. நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். கோழியை வந்து வாட்டும் போதே வந்து நம்ம மஞ்சள் தடவி தானே வாட்டுவோம். அப்பையும் வந்து மஞ்சள் ஆட் பண்ணனால தான் ஆல்ரெடி மஞ்சளாக இருக்குது. அண்ட் அது கூட இப்போ கொஞ்சம் வந்து நாங்கள் மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சளுங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அதை விட கொஞ்சம் கூடையாக வந்து நம்ம மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணோம். இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து செட்டிநாடு ஸ்டைலுங்க. அந்த காலத்துலலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக மிளகாய் மல்லி எல்லாத்தையுமே வந்து ஆட்டி தான் வந்து செய்வாங்க. பட் இப்போது வந்து மாவு மிஷின் வந்ததுலேருந்து நம்ம எல்லாருமே வந்து பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ இதில் செஞ்சாலுமே வந்து நம்ம அந்த டேஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக கொண்டு வரலாம். இப்போ மஞ்சள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணியை வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம கையிலேயே வந்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். அத்தை வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து சூப்பராக வைப்பாங்க. ஸோ அதனால தான் அத்தை நீங்கள் வந்து இன்றைக்கி வச்சு காட்டுங்க, நம்ம இந்த ரெசிபியை வந்து எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எந்த ஒரு குழம்பாக இருந்தாலுமே சின்ன வெங்காயம் தாங்க பெஸ்ட்டு. பட் இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து நம்ம வெளியே அடிக்கடி போக முடியாதுன்றனால வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தையே எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸுங்க. அதனால் 3 வெங்காயத்தை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அது கூடயே வந்து மீடியம் சைஸான 3 தக்காளியை எடுத்து இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செட்டிநாடு ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு மணக்க சூப்பராக ரெடியாக போகுது. பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து வெந்தயம் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு சீரகம் கடுகு சோம்பு வெந்தயம் சீரகம் சோம்பு கடுகு வெங்காயம் தெரிக்கலையா. சரி இந்த நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் போடணும். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே சேனாவும் வந்து எங்கள் கூட நின்றுட்டு அப்படியே வந்து அவங்களுமே பார்த்துட்டே இருந்தாங்க நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு. உப்பு இதில் ஃபஸ்ட்டே போட தேவையில்லையாது. உப்பு நல்லா கிண்டிட்டு அப்புறம் உப்பு போடணும். அத்தை சொன்ன மாதிரியே நல்லா சுருளை வதக்கணுமாங்க. எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் நம்ம வதக்குறதுல தாங்க அந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ அதனால் அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வந்து கருகிடாமல் பார்த்து நல்லா வதக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே மசாலாஸ்லாம் போட்டு நாட்டுக்கோழியோடு இந்த மாதிரி பரட்டி வச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த மசாலாஸ் எல்லாமே வந்து நாட்டுக்கோழியோட நல்லா ஒன்று சேர்ந்துருங்க.
இப்போ சேனா வந்து அவங்களுக்கு என்ன பீஸ் வேணும் அப்படின்றத வந்து சொல்ல போகிறாங்க. இதை வேக வைக்கணும்ல, இங்கே வருது, அப்போ தான் நம்ம தேங்க சாப்பிடலாம். சேனா என்ன வேணும், உனக்கு என்ன பீஸ் வேணும்? என்ன பீஸ் வேணும் சொல்லு. 2 கால் வேணுமா? பிரியாணியா? ஐயோ, இது என்ன தெரியுமா? இது குழம்புடா. பிரியாணின்ட்ட கடைசியில குழம்பு. இந்த வார்த்தை தண்ணி சரிடா, பரவாயில்லடா. இப்போது நம்ம மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த நாட்டுக்கோழியை வந்து எடுத்து இதில் ஊற்றிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் இதை வந்து மூடி வச்சிடலாம். உப்பு எப்போ போடுறது? உப்பு இந்த 2 கிண்டு கட்டிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக உப்பு போடணும். போட்டு தண்ணி ஊற்றணும். அப்புறம் அந்த பழத்தை கரைச்சி தக்காளி ஊற்றணும். அத்தை வந்து எப்பயுமே இந்த மாதிரி தக்காளியை வந்து நல்லா கையிலேயே வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்குவாங்கங்க. அடுப்பு எரியலையே, அடுப்பு எடுத்தா வேலை ஆகும். சேனா வந்து பாட்டு பாடிட்டுருக்காங்க. ஸோ பாட்டு பாடிட்டே அப்படியே வந்து டான்ஸுமே வந்து அப்படியே சேர்ந்து ஆடிட்டுருக்காங்க. அப்படியே எட்டி பாருங்க. சரி, சூப்பரா பாடுங்க. அப்படிலாம் செஞ்சுக்கிட்டே உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே பழைய மெத்தடுங்க. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து தக்காளி வந்து இப்படி தான் வந்து கரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ அதே மெத்தடு தான் வந்து இப்போ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இனிமேல் நானுமே வந்து இதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் நான். பக்கத்தில் வேறு பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து ட்ரில்லிங்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சவுண்டுமே வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஸோ அதனால தான் நம்ம தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். தக்காளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பாத்திரத்துலேயே வந்து தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த தண்ணியை வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நாட்டுக்கோழி குழம்பு எப்போயுமே வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து அப்படி தான் செய்ய போகிறோம். ஸோ தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம். எப்படி இருக்கு? ஐயோ, சூப்பரா இருக்கா? எப்படி இருக்கு சேனா? அவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். சேனா ஓட்டு. நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டுட்டு உடனே வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் ஈவினிங் வந்து மாடிக்கு போயிட்டு நானும் அத்தையும் கொஞ்சம் நேரம் வந்து வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் சேனா வந்து சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.